இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய தேசத்தில் காஷ்மீர் மாநிலத்தில் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாதிகளினால், தீவிரவாதிகளினால் அப்பாவி மக்கள் உயிரிழக்க நேரிட்ட அந்த துயர சம்பவம் நிகழ்ந்த கணத்திலே இருந்து அது நம்முடைய மனதை பாதித்து மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. மனிதர்களை அழித்து கொள்ளக்கூடிய இந்த அரக்க நிலையை இந்த மனித சமுதாயத்தில் ஏன் தோற்றுவித்திருக்கிறாய் இறைவா? பிரபஞ்ச பேராற்றலே, ஈசனே, நீ இதற்கெல்லாம் ஒரு விடிவை தரமாட்டாயா? இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அரக்க குணங்கள் அழிந்து தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் அழிக்கப்பட்டு இந்த சமுதாயத்தில், இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் மக்கள் அனைவரும் அன்பும் கருணையுமாக இணக்கமாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்துவதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டு தவம் இயற்றி கொண்டு வருகிறோம். அதனுடைய பிரதிபலிப்பை பாரத தேசத்தினுடைய செயலாக்கமாக இன்றைக்கு உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாரத தேசம், நம்முடைய இராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் செயலின் மூலமாக பாகிஸ்தானிலே பதுங்கி இருக்கக்கூடிய, பாகிஸ்தானிலே பயிற்சி பெற்று கொண்டிருக்கக்கூடிய, பாகிஸ்தானிலே பயங்கரவாதிகளினுடைய, தீவிரவாதிகளினுடைய தளங்கள் துல்லியமாக தாக்கப்பட்டு அவர்களெல்லாம் பஸ்பம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இத்தகைய செயல் அது இறை செயலாக நிகழ்ந்திருக்கிறது. இந்த செய்தியை, இந்த வெற்றி செய்தியை உலகத்திற்கு அறிவித்திருப்பது பெண் தளபதிகளின் மூலமாக பிரித்தியங்கரா தேவி பிரசனமாகி இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டிருப்பதன் மூலமாக அருள் சக்தி பாரத தேசத்திற்கு துணை நிற்கிறது என்பது தெளிவாகி இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தீவிரவாதிகளை அழிப்பதற்கு, பயங்கரவாதிகளுக்கு முடிவு கட்டுவதற்கு பாரத தேசம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த மகத்தான தர்ம போரில் இந்த மண்ணிலே வாழுகிற மக்களெல்லாம் துணை நிற்க வேண்டும். நாம் எல்லோரும் துப்பாக்கியை தூக்கி கொண்டு களத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற அவசியமில்லை. அன்றைய காலகட்டங்களில் போர் ஏற்பட்டால் வீட்டிற்கு ஒரு ஆள் வர வேண்டும் என்று அரசன் வேண்டுகோள் விடுப்பதைப் போல இன்றைய சூழல் இல்லை. ஆனால் இந்த தேசத்திலே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. மக்களாகிய நாம் இந்த புண்ணிய செயலை, தர்மத்திற்கான போரில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாரத தேசத்திற்கு மக்கள் துணை பேரும் துணை நிற்க வேண்டும். அப்படி துணை நிற்பதற்கும் இறை பேராற்றலை நம்முடைய பாரத தேசத்திற்கும் நம்முடைய இராணுவத்திற்கும் அருளப் பெறுவதற்கும் மக்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மக்கள் எல்லோரும் இறைவனிடத்திலே வேண்டுகோள் வைக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் இந்த பாரத தேசத்திற்கு துணை நின்று பேராற்றலை பரவச் செய்ய வேண்டும். இதை செய்வதற்கு எல்லா மக்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எல்லா கோவில்களிலும், எல்லா தேவாலயங்களிலும், எல்லா மசூதிகளிலும், அனைத்து குருத்வாராக்களிலும், அனைத்து இறை வழிபாட்டு இடங்களிலே எல்லாம், ஆன்மீக தலங்களிலே எல்லாம்
பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். தர்மம் வெல்ல வேண்டும். தர்ம போரிலே களமிறங்கி கூடிய பாரதம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த பிரார்த்தனையை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்காக நம்முடைய பிரபஞ்ச பீடத்தில் வருகின்ற 26/5/2025 திங்கட்கிழமை மாலை 3:40 மணிக்கு மகா யாகம் இங்கே நிகழ்த்த இருக்கிறோம். பிருத்தியங்கரா தேவி நிகும்பல யாகம் நம்முடைய பிரபஞ்ச பீடத்தில் நிகழுகிறது. இந்த மகா யாகத்தில் கலந்து கொண்டு, இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு, இந்த மகா யாகத்தில் ஆகுதிகள் செய்து அர்ப்பணித்துக் கொள்வதற்காக 1108 சிவனடியார்கள் சங்கற்பம் செய்து கொள்கிறார்கள். ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு இந்த பிரார்த்தனையிலே இந்த தேசத்திற்காகவும், மக்கள் சமுதாயத்திற்காகவும், மனித குலத்திற்காகவும், இந்த உலகத்தினுடைய அமைதிக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மகத்தான வேள்வியில் நீங்களும் அந்த பிரார்த்தனையிலே கலந்து கொள்ளுங்கள். இந்த வேள்வியிலே, ஆகுதியிலே உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய சிந்தனைகளை சமர்ப்பியுங்கள். முடிந்தவர்களெல்லாம் இந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்படி வாய்ப்பு இல்லாதவர்கள் உங்களுடைய இடங்களிலேயே அனைவரும், அனைத்து மக்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நாம் செய்கிற பிரார்த்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ஆன்ம சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்களும் ஆன்ம சக்திகளும் ஒன்று திரண்டு நம்முடைய பாரத தேசத்திற்கு அது பலமளிக்கும். பாரத தேசம் இந்த தர்மத்திற்கான போரிலே வெற்றி பெற்று உலகத்தில் தர்மம் நிலைத்திருப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரே குடும்பமாக வாழுகிற சூழல் உருவாகும். உலகத்தில் வன்முறைகள், தீவிரவாதங்கள் அனைத்தும் துவசம் செய்யப்பட்டு முழுமையாக அழிக்கப்பட்டு இந்த உலகத்தில் போர்களற்ற ஒரு புதிய யுகம் பிறக்கும். அந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலினால் நிகழ இருக்கக்கூடிய இந்த மாபெரும் செயலில் அனைவரும் கலந்து கொள்வதற்கு முன்வாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம், மக்கள் செய்ய வேண்டியது எல்லாம், இந்த தர்மத்திற்கான போரில் பாரத தேசம் வெல்வதற்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதற்காக நிகழ்த்தப்படுகிற பிரார்த்தனைகளிலே கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆன்ம சக்திகள் ஒன்று திரண்டு பிரபஞ்ச பேராற்றலாக, ஈசனினுடைய சக்தியாக, பிருத்தியங்கரா தேவியினுடைய அருளாக வெளிப்பட்டு இந்த மண்ணும் மானுடமும் தர்மமும் வெல்வதற்கு வாய்ப்பை பெறட்டும். அந்த பேரருளை பெறுவதற்கு அனைவருக்கும் முன்வாருங்கள். பரிபூரண நல்லாசிகள்.